போகணும் அப்படின்னு ஹயக்ரீவரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கு ஹயக்ரீவர் யாருன்னா சொல்லிக் கொடுங்க. குழந்தைகளுக்கு படிப்புக்கு என்ன சுவாமி, ஞானத்துக்கு என்ன சுவாமிலாம் குழந்தைகளுக்கு விளக்கம் கொடுங்க. சரஸ்வதிக்கும் ஹயக்ரீவருக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிக் கொடுங்க. சரஸ்வதி படிப்பை கொடுத்துருவாங்க, அந்த படிப்பை எங்க பயன்படுத்தணும்னு சொல்றவர் தான் ஹயக்ரீவர். அதை ஞாபகப்படுத்தி எக்ஸாம்ல போய் எழுதுறவர் தான் ஹயக்ரீவர். படிச்சிடலாம், ஆனா அதை கொண்டு போய் எங்க பயன்படுத்தணும். புஸ்தகத்துல எல்லாம் இருக்கு, எல்லாரும் புஸ்தகம் படிக்கலாம், ஆனா எங்க எதை படிக்கணும்ன்றது ஒன்று. அந்த படிப்பு தான் ஞானம், அதுதான் மெமரி. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியாக ஹயக்ரீவர் அவருக்கு பிடித்தது குதிரை முகத்தோட இருப்பார். அவருக்கு பிடித்தது ஏலக்காய் மாலை போட்டு அவரை பிரார்த்தனை பண்ணா நல்லது நடக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. குழந்தைகளுக்கு சொல்லணும். ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யான ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. நல்ல ஞானங்கள் சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை. குபேரன் நல்லதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னா குபேரனை பிரார்த்தனை. வம்சவர்த்தி, குலவர்த்தி, தனவர்த்தி, தானியவர்த்தி, சந்தோஷவர்த்தி, வம்சவர்த்தி எல்லாம் வேணும்னா எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. யக்ஷாய குபேராய